ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சுகன்யாவும் பழனியும் இப்போ கோமதியோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ கோமதி வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. கோமதி சொல்கிறாங்க, இங்கே பாரு பழனி, சுகன்யா, இனிமே நம்ம கூட்டு குடும்பமாக முன்னாடி மாதிரியே சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே சுகன்யா மனசில் நினைக்கிறாங்க. ச்சே, திரும்பவும் இந்த வீட்டுக்கே வந்து தொலைஞ்சிட்டோமே, இந்த வீட்டில் நமக்கு தேவையான வசதியே இல்லை, இந்த வீட்டில் நம்ம இனிமேல் எப்படி தான் குப்பை கொட்ட போகிறோமோ, அதையும் தாண்டி நம்ம குழந்த வேற வரப்போகுது, நம்ம மட்டும் கஷ்டப்படுறது இல்லாமல் குழந்தையும் இந்த வீட்டில் எந்த வசதியும் இல்லாமல் கஷ்டப்பட போகுது, இந்த மனுஷனுக்கு எதுவுமே புரியறது கிடையாது, ச்சே அப்படி சொல்லிட்டு சுகன்யா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஸோ கோமதி இருந்துட்டு, என்னம்மா சுகன்யா, ஏதோ யோசனையில் இருக்க போல், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தாச்சி, இந்த வீட்டுக்கு வந்ததை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு சைடு எங்கே நம்ம மயில் தான் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு மாதிரி ஏதோ ஒரு கஷ்டத்தை நோக்கியே போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு அவங்க லைஃபு. அது மட்டும் இல்லாமல் இங்கே சுடர் எப்படி இருக்கா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்றது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ சுடருக்குமே கால் பண்ணுறாங்க. என்ன சுடர், நல்லா இருக்கியா, உன் புருஷன் குமார் உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நான் ரொம்ப நல்லா தான்க்கா இருக்கேன், நீயும் குழந்தையும் நல்லா இருக்கியலா, ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிட்டு வரல செக்கப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தாண்டி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அம்மாவும் அப்பாவும் எப்படி இருக்காங்க, அவங்கெல்லாம் நல்லா தான் இருக்காங்க, என்ன ஒன்று, இந்த கடங்கார பசங்க வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவங்க கடத்தை எல்லாத்தையுமே சீக்கிரமாகவே அடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் குமார் வராங்க. ஏய் என்னடி, எம்புட்டு நேரம் ஃபோன் பேசிக்கிட்டு இருப்ப அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கரகரப்பான வாய்ஸில் சொல்லவும், அதாவது கோவமா, உடனே இந்த ஒரு வார்த்தை வந்து இங்கே மயில் காதில் விழுந்துருது. எங்கே மயில் அக்கா காதுக்கு கேட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இவங்க கூட ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோன்ற விஷயம் அக்காவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கவலைப்படுவாங்கன்னு சொல்லிட்டு சடான்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. நம்ம மயில் இருந்துட்டு, என்ன அந்த குமார் ஒரு மாதிரி மரியாதை குறைவாக பேசினானே, அதுக்குள்ளே ஃபோனும் கட் ஆகிடுச்சு, என்னாச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வேறு ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. உடனே இங்கே நம்ம சுடர் இருந்துட்டு, என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு, எம்பிட்டு நேரம் ஃபோன் பேசுவ, ஃபோனு பேசணுமா செஞ்சமான்னு இருக்கணும், அப்படியே மணிக்கணக்கில் உட்காந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, போயிட்டு கீழே அம்மா சமைச்சி வச்சுருக்கு எல்லாத்தையும் மேலே கொண்டு வாப்போ அப்படி சொல்லிட்டு. உடனே சுடர் இருந்துட்டு, ஏங்க எல்லாத்தையுமே மேலே தூக்கிட்டு வரணும், நீங்கள் வாங்கலை, நான் உங்களுக்கு அங்கேயே கீழே பரிமாறி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் என்னடி, என்ன ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க, நான் சொல்கிற வேலையை தான் நீ செய்யணும், கீழே உட்காந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு தெரியாதா, நீ போய் கீழே இருந்து எல்லா சாப்பாட்டையும் தூக்கிட்டு மேலே வா, உனக்கு என்னடி அம்புட்டு கஷ்டமா, புருஷனுக்கு தானே போடுற, புருஷனுக்கு போகிறதுக்கு கூட அம்புட்டு கஷ்டமாக இருக்கா, அதையும் தாண்டி நீ ஒரு பிச்சைக்கார குடும்பத்துலேருந்து வந்தவ தானே அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னங்க ஏங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, நீங்களாக விருப்பப்பட்டு தானே கல்யாணம் போதும் நிறுத்தடி, நான் உன்னை பிடிச்சி போயெல்லாம் கல்யாணம் பண்ணல, கல்யாணம் ஆனால் போதும்னு பண்ணேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன்ல, இங்கே பாரு, சும்மா நான் பேச நீ எதிர்பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, போய் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வாப்போ, நான் சொல்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி மாதிரி தான் இருக்கணும், மற்றவங்க முன்னாடி வேணால் நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டியாக இருக்கலாம், அது வெளியில், ஆனால் உள்ளுக்குள்ளே நீ எனக்கு வேலைக்காரி மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு எங்கள் குமார் வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சுடர் கண் கலங்கிக்கிட்டே போகவும், ஏய் நில்லுடி, என்னங்க அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்கவும், குமார் இருந்துட்டு, இங்கே பாரு, இப்படியே ஓலம் போட்டுக்கிட்டே போகாத, இப்படி நீ ஒழுகிக்கிட்டே போன அப்படின்னா அப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு என் அம்மா என் பெரியம்மா எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, கண்ணெல்லாம் தொடச்சிட்டு போ, சும்மா அப்படியே ஒழுகிக்கிட்டு போகாத அப்படி சொல்லிட்டு குமார் வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம சுடருமே கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு இப்போ சாப்பாடு கொண்டு வராங்க. இன்னொரு சைடு எங்கே நம்ம பாண்டியன் வந்து கடையில் தான் இருக்காங்க. அப்போ தான் கார்த்திகேயன் வராங்க. எங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே பாண்டியன் இருந்துட்டு, அடடே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. எங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசியிருந்தேன், நீங்களும் என்ன எதுனே சொல்லலை, அரசிக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும், அதாவது அரசியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறேன், அதுக்கு நீ எதுவுமே சொல்லவே இல்லையே, அதுக்கான முடிவை சொன்னீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன், நல்ல முடிவாக இருந்தால் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு இங்கே கார்த்திகேயன் வந்து கேட்குறாங்க. உடனே இங்கே பாண்டியன் இருந்துட்டு சிரிச்சுக்கிட்டே, வாப்பா வாப்பா, உன்னை பற்றியெல்லாம் விசாரித்தேன், ஊருக்குள்ளே நீ ரொம்ப நல்ல பையனாக தான் இருக்க,
அது மட்டும் இல்லாமல் நேர்மையாக உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்கிற. அதை தாண்டி நீ ரொம்ப ரொம்ப நல்லவனாக இருக்க. சொந்த உழைப்பில் முயற்சி பண்ணி முன்னேறணும்னு நினைக்கிற. இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அதான் என் பொண்ணை உனக்கு கொடுக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அரசியை இன்னும் கேட்கல. அதான் அரசி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் கேட்குறேன்னு இருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருப்பா, எனக்கும் பிடிச்சிருக்கணும், அதே சமயம் என் மகளுக்கும் பிடிச்சிருக்கணும். நான் என் மகக்கிட்ட பேசிவிட்டு உங்களுக்கு ஈவினிங்கே கால் பண்ணி நான் விஷயத்த சொல்லிடுறேன் என்ன ஏதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது முடிவு சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க. ஸோ கார்த்திகேயன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பா ஓகே சொல்லிட்டாரு, கண்டிப்பாக மகளும் ஓகே சொல்வான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ரொம்ப நன்றிங்க, அப்படியே இந்த ஸ்வீட்ஸ் எல்லாமே விற்று கொடுத்துறியலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, முடிவை தெரிஞ்சுட்டு போகிறதுக்காக வந்தீங்கன்னு நினச்சா அப்படியே வியாபாரமும் பார்த்துட்டு போயிடலான்னு வந்தீங்களோ? சரி சரி, எடுத்துகிட்டு வந்து வைங்க அப்படின்ற மாதிரி இங்கே பாண்டியன் சொல்கிறாங்க. ஸோ கொண்டு வந்த ஸ்வீட்ஸ் எல்லாத்தையுமே இங்கே நம்ம பாண்டியன் ஸ்டோர் கடையில் வச்சுட்டு இங்கே நம்ம கார்த்திகேயனுமே கிளம்பி போகிறாங்க. ஸோ பயங்கர குஷியாக இருக்காங்க. கண்டிப்பாக அரசி ஓகே சொல்லிடுவா. அரசியை மாதிரி ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அந்த கல்யாணம் மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா அதுவே போதும். வாழ்க்கையில் அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் அரசியை நல்லபடியாக பார்த்துக்கணும், சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை நகர்த்தணும் அப்படி சொல்லிட்டு கார்த்திகேயன் வந்து பல ஆசைகளோட கனவுகளோடு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ இப்போது பாண்டியன் வீட்டுக்கு போனதும் எல்லாரையுமே கூப்பிட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கதிர், அதுக்கப்புறம் செந்தில், சரவணன் இவங்க எல்லாருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து பேசிக்கிறாங்க என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம சுகன்யா இருந்துட்டு, அண்ணன் ஏதோ முக்கியமான விஷயம்னு சொல்கிறீங்க, உங்கள் முகத்தில் அம்புட்டு சந்தோஷம் வேறு இருக்குது. ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான் நானும் நினைக்கிறேன். சீக்கிரமாக சொன்னீங்க அப்படின்னா நாங்களும் தெரிஞ்சுப்போம், அதே சமயம் சந்தோஷப்படுவோம்ல. இருப்பா சொல்கிறேன். கோமதி வந்துட்டியா? அதோ வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே அசம்பிள் ஆகிட்டாங்க. ஸோ இப்போது பாண்டியன் இருந்துட்டு, அரசிக்கு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசிக்கே பயங்கர ஷாக்கு தான் இருக்குது. ஒருவேளை வேறு யாராவது மாப்பிள்ளை பார்த்துருப்பாங்களோ, கார்த்திகேயனை நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்களா அப்பா அப்படின்னுலாம் யோசிக்கிறாங்க. ஏன்னா கார்த்திகேயன் மேலே சின்ன ஒரு அபிப்பிராயம், அதாவது நல்ல அபிப்பிராயம், ஒரு லவ் அஃபெக்ஷன் அது எல்லாமே ஏற்கனவே நம்ம அரசிக்கு வந்துடுச்சு. ஆனால் வெளிப்படையாக அவங்க யார்கிட்டையுமே சொன்னது கிடையாது. ஸோ இப்போது நம்ம கோமதி இருந்துட்டு, என்னங்க இது திருதுப்புன்னு கல்யாணம் முடிவு செஞ்சுக்கிறேன்னு சொல்கிறீங்க? முடிவெல்லாம் பண்ணலை, பையன் என்ன யார் என்னன்னெல்லாம் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அதான் கார்த்திகேயன், அந்த பையன் கூட அரசியை பொண்ணு கேட்டதான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, அந்த பையனை பற்றி விசாரிச்சதில்ல, அந்த பையன் ரொம்ப நல்ல பையனாக இருக்கான். அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஆக வேண்டிய அடுத்தது என்ன அப்படிங்கிறத ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான். என்ன கோமதி நீ என்ன சொல்கிற? ஏங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க, நல்ல பையன் வேறு சொல்கிறீங்க, அதை தாண்டி எங்களுக்கு வேறு என்ன வேணும்? அரசுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு என்ன வேலையோ அதை பார்க்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. ஸோ உடனே இங்கே நம்ம அதாவது அரசி வெட்கப்பட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க நினச்ச மாதிரி கார்த்திகேயனுக்கு தான் பேசி முடிக்கலான்ற மாதிரி நம்ம பாண்டியன் சொல்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. அரசிமா நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா உங்கள் விருப்பம் என்னவோ அதுதான் என்னுடைய விருப்பமோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனாவும் ராஜியும் கலாய்க்கிறாங்க. ஏய் அரசி, என்ன அரசி ரொம்ப வெட்கப்படுற? அது மட்டும் இல்லாமல் மாமாவுக்கு பிடிச்சது தான் எனக்கும் பிடிச்சது அப்படின்ற மாதிரி நழுவ பார்க்குறியே, உனக்கும் அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு தானே? நீ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருப்பா அரசி, எனக்கு மட்டும் பிடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, உனக்கு பிடிக்கல அப்படின்னாலுமே நான் இதை பற்றி பேச மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ அப்பா, கல்யாணத்தை எதுவும் நிறுத்திட்டு போகிறீங்க? எனக்கு அந்த மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சாதான் எல்லாமே நான் செய்யணும்னு நினச்சேன். எனக்கும் பிடிச்சிருக்குப்பா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த கல்யாணத்தை நடத்துங்கப்பா அப்படின்ற மாதிரி நம்ம அரசி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம பாண்டியன் இருந்துட்டு, சரி ஆக வேண்டிய வேலையை நம்ம பார்ப்போம், நாளைக்கே நல்ல நாள், நான் இன்றைக்கி கால் பண்ணி அவங்களுக்கு சொல்லிடுறேன், நாளைக்கு நிச்சயத்தை வச்சுக்கலாம், நாளைக்கு நிச்சயம் பண்ணுறப்போ கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம அரசி பயங்கர சந்தோஷப்படுறாங்க, வெக்கமாக வருது. ராஜியும் நம்ம மீனாவும் கலாய்ச்சி தள்ளுறாங்க. இப்போது நம்ம பாண்டியனுமே நம்ம கார்த்திகேயனுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க.
ஏப்பா நாளைக்கு நல்ல நாளாக இருக்குது, எல்லாருமா நீங்கள் பொண்ணு பார்க்குறதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதை கேட்டு எங்கள் கார்த்திகேயன் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா இப்போ கூட சார்ன்னு சொல்லிட்டு இருக்கிற, என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன், நீ என்ன முறையா மாமான்னு கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் சொல்லவும், இதை கேட்ட இங்கே நம்ம கார்த்திகேயன் பயங்கர ஹாப்பி. சரிங்க மாமா, கண்டிப்பாக நான் நாளைக்கு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போ உடனேங்க நம்ம அரசிக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க. அரசி ஃபோன் அட்டன் பண்ணி நம்ம அரசி இருந்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கார்த்திகேயன் இருந்துட்டு, அரசி நமக்கு 2 பேருக்கும் நாளைக்கு நிச்சயம் நடக்க போகுது, நீ ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்னு நினைக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் நீ என்கிட்ட எதுவுமே இது விஷயமா பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கே இந்த விஷயம் இப்போ தான் தெரியும், வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி அரசி மற்றவங்களை விடு, ரொம்ப நாளாகவே என்னுடைய கேள்விக்கு ஆன்சர் கிடைக்கவே இல்லை, இப்போ கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன், என்ன உனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம அரசி இருந்துட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே, பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, சூப்பர், எனக்கு இது ஒன்று போதும் அரசி, நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் அப்புறம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே நம்ம அரசி இருந்துட்டு ரொம்ப வெக்கமாக இருக்குது, அவங்களுக்கு ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இப்போது இங்கே நம்ம ராஜியும் மீனாவும் அப்போ தான் வராங்க. என்ன அரிசி மாப்பிள்ளை கூட பேசிக்கிட்டு இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இல்லை நீ சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது மறுநாள் வந்து 2 குடும்பமும் மீட் பண்ணி நிச்சயத்துக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சு நிச்சயம் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம கார்த்திகேயன் வந்து நம்ம அரசி கழுத்தில் மாலை போடுவோம், நம்ம அரசி அவங்க கழுத்தில் மாலையை போட்டு எல்லாம் வாசித்து முடித்து தட்டை மாற்றி எல்லாமே பண்ணிடுறாங்க, நிச்சயம் முடிஞ்சிருது. ஸோ 1 வீக்லேயே நம்ம மேரேஜ் வச்சுக்கலாம், ஏன்னா நல்ல காரியத்தை தள்ளி போட வேண்டாம், சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் செஞ்சு நல்லா பிரம்மாண்டமாக கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டியன் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போது நம்ம கார்த்திகேயன் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே கார்த்திகேயன் இருந்துட்டு, அங்கிள் நான் பொண்ணு கூட, அதாவது அரசி கூட தனியாக ஒரே ஒரு 5 நிமிஷம் பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மாப்பிள்ள நீங்கள் இப்போவே உங்களுக்கு பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான், நீங்கள் தாராளமாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேருமே மீட் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ அரசி இருந்துட்டு, என்னங்க ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, முக்கியமான விஷயம்னு சொல்ல உங்கள் கூட பேசணுன்னு தான் சொன்னேன், ஏங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, எனக்கு நீங்கள் பொண்டாட்டியாக வரப்போகிறீங்க, உண்மையாகவே நினைக்கிறப்போ எனக்கு ஒரு மாதிரி புல் அரிக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓ உங்களுக்கு வெக்கம் கூட பட தெரியுமா, ஏங்க நானும் பொண்ணு தாங்க, எனக்கும் வெக்கம்லாம் எல்லாமே இருக்கும், ஒரு மாதிரி புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குங்க, நார்மலாக இது வரைக்கும் எத்தனையோ டைம் உங்கள் கூட பேசியிருக்கேன், ஆனால் இப்போது ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், கூச்சப்படாதீங்க, நம்மளோட வாழ்க்கையை பற்றி நம்ம பேசுவோம், நம்ம எதிர்காலம் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் கெஸ்ஸிங்கெல்லாம் வேண்டவே வேண்டாங்க, நம்ம கெஸ் பண்ணாமே கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை ரொம்ப சூப்பராக சிறப்பாக போகுங்க அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம அரசி வந்து சொல்கிறாங்க. சூப்பருங்க, கரெக்டாக தான் சொல்கிறீங்க, ஏன்னா நம்ம எதுவுமே கெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கெஸ் பண்ணுற மாதிரி எதுவுமே நடக்கிறது இல்லைல்ல, யதார்த்தமாக விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை சிறப்பாக போகல அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம கார்த்திகேயனுமே சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம அரசிக்கும் நம்ம கார்த்திகேயனுக்கும் நிச்சயம் நடந்த விஷயம் சுகன்யா மூலமாக இங்கே நம்ம குமாருக்கு தெரிய வருது. சித்தி என்ன சித்தி சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு, இங்கே பாரு குமார், என்ன தான் நமக்கு சொத்து விஷயத்தில் பிரச்சனை வந்தாலுமே நீ ஏன் அக்கா பையன், அதனால் உன் மேலே எனக்கு கொஞ்சம் நஞ்சம் பாசம் இருக்க தான் செய்யுது, என்ன ஒன்று நீ அரசியை உசுருக்கு உசுராக விரும்பின, ஆனால் கடைசியில் அந்த மயிலோட தங்கச்சியை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட, சரி என்ன பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அந்த அரசிக்கு அந்த கார்த்திகேயன் கூட கல்யாணம் நடக்க போகுது, அவங்க 2 பேருக்கும் செட் ஆகுமா என்னன்னு கூட தெரியல, ஏன்னா அவன் ஏதோ காய் வியாபாரமோ விவசாயமோ அது இதுன்னு ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கானா, ரொம்ப ஏழப்பட்ட குடும்பம் தான், ஆனால் போயும் அந்த காய் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த அரசி என்னத்துக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இழிவுபடுத்தி இங்கே சுகன்யா வந்து சொல்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு தொழிலையுமே குத்தங்குறை சொல்லக்கூடாது, செய்கிற தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்லப்போனால் திருட்டு, அதுக்கப்புறம் பொய் சொல்லி ஏமாத்துறது, இதுதான் தப்பே தவிர மற்றபடி நேர்மையாக செய்கிற எல்லா வேலையுமே நல்ல வேலை தான், நல்ல தொழில் தான் சொல்லணும். ஆனால் இங்கே சுகன்யாவை தான் ரொம்ப திமிர் பிடிச்சாலே,
அதனால் இப்போது இங்கே குமார்கிட்ட கொஞ்சம் கூட சூடு சொரணை இல்லாமல் பழனி எவ்வளவோ அசிங்கப்படுத்தினாங்க நம்ம குமாரும் சக்திவேலும். ஸோ அதெல்லாம் மறந்துட்டு வந்து இங்கே பற்ற வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி பற்ற வைக்கிறதுனால சுகன்யாவுக்கு அப்படி என்ன தான் கிடைச்சிட்டு போகுது? இந்த சுகன்யா ரொம்பவே கேடு கட்டத்து வேலையை செய்கிறாங்கன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இங்கே நம்ம குமார் இருந்துட்டு சித்தி வீட்டில் எம்புட்டு பெரிய பிரச்சனை நடந்தது, அதையும் தாண்டி இந்த அரசிக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு என்கிட்ட சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சித்தி. சித்தி அந்த கல்யாணம் நடக்கவே கூடாது சித்தி. நான் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் அமைச்சிக்கவே முடியல. ஏதோ கல்யாணம் நடந்தால் போதும்னு சொல்லிட்டு அந்த மயிலோட தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் நீங்கள் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரி அவள் கூட நான் சந்தோஷமெல்லாம் இல்லவே இல்லை. அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கே எனக்கு பிடிக்கல. போயும் அப்படி ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு ஏழப்பட்ட குடும்பத்திலேருந்து நான் பொண்ணு எடுத்துட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அது எல்லாத்துக்குமே காரணம் அந்த அரசி தான். அந்த அரசியால் தான் இந்த ஊரில் உள்ளவங்க யாருமே எனக்கு பொண்ணே கொடுக்கல. அப்படிப்பட்டவளுக்கு கண்டிப்பாக நல்ல காரியம் நடக்கவே கூடாது. ஏழையோ ஏதோ ஒன்று, ஆனால் அவளுக்கு கல்யாணமே நடக்கவே கூடாது. அந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தி அந்த குடும்பத்தவே அவமானப்படுத்தி அரசிக்கு கடைசி வரைக்கும் கல்யாணமே நடக்காத அளவுக்கு நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமார் வந்து வெறித்தனமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது எங்கள் சுகன்யாவுமே சரி குமார், நீ என்ன வேணால் பண்ணு, இதை ஏதோ யதார்த்தமாக சொல்லணும்னு நினச்சேன், அரசியோட வாழ்க்கைக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டெல்லாம் நான் நினைக்கல. இங்கே பாரு குமார், அதான் உனக்கு கல்யாணம் நடந்துருச்சுல்ல, பிடிச்சோ பிடிக்காமலே உனக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. உன் வாழ்க்கை நீ பார்த்துக்கிட்டு இரு, எதுக்காக அரசி வாழ்க்கையில் குறுக்கிடுற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுகன்யா புத்தி வந்து என்னமோ ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஸோ குமார் இருந்துட்டு என்ன சித்தி நீங்களே எல்லாம் தெரிஞ்சிருந்துமே இப்படியே பேசுகிறீங்க, அந்த அரசியால் தானே இன்றைக்கி நான் பிடிக்காத வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன குமார், அதான் அந்த சுடர் பொண்ணு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி தானே நீ கல்யாணமே பண்ண, ஆனால் இப்போ என்னவோ இப்படி பேசுகிற, வேறு என்ன பண்ணுறது சித்தி, ஊர் முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்கணும் அப்படின்னா அதுக்கு வேறு வழியே இல்லை. கல்யாணம்னு ஒன்று எனக்கு நடந்தால் தானே எல்லாருமே மதிப்பாங்க. கல்யாணம் நடக்கலைன்னு என்னை எம்புட்டு பேர் படுத்தியிருக்காங்க. வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு இருந்தது. ஏதோ கல்யாணம் நடந்துச்சேன்றது மட்டும்தான் சந்தோஷமே தவிர மற்றபடி நல்லா சந்தோஷமாகவே இல்லை சித்தி. எல்லாத்துக்கும் காரணம் அந்த அரசியை நான் சும்மா விடவே மாட்டேன். தேங்க்ஸ் சித்தி இந்த விஷயத்த சொன்னதுக்கு. கண்டிப்பாக வரப்போகிற அதாவது நடக்க போகிற கல்யாணத்தை கண்டிப்பாக நான் நடக்கவே விடவே மாட்டேன். எப்போவுமே கடைசி வரைக்கும் அந்த அரசி சந்தோஷன்றதே அவள் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமாக இது பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ குமார் வந்து இப்போ டேரெக்டாக எங்கள் அரசியோட காலேஜில் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அரசியுமே காலேஜ் முடிஞ்சு அப்போ தான் வராங்க. ஸோ அரசி முன்னாடி போய் நிற்கிறாங்க. ஏய் என்னடி, என்ன உனக்கு ஏதோ நிச்சயம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்களே, உண்மையா? எனக்கு நிச்சயம் பண்ணால் என்ன, உன் கல்யாணம் பண்ணால் உனக்கு ஒழுங்காக வழியை விட்டுரு, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இரு அரசி, வீட்டுக்கு போவேன். இங்கே பாரு, நீ மட்டும் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு நீ சந்தோஷமாக இருப்பியா, நான் மட்டும் ஒரு ஏதோ கிடைச்சதை ஏற்றுக்கிட்டு வாழணுமா? இங்கே பார் அரசி, அது மட்டும் நடக்கவே நடக்காது. உனக்கு பைத்தியமாக பிடிச்சிருக்கு? உனக்கு பிடிச்சி தானே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. உனக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த கல்யாணத்தை நீ எதுக்காக பண்ணிக்கிட்ட? இங்கே பாரு, உனக்கு பிடிச்சி நடந்ததோ பிடிக்காமல் நடந்ததோ அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. தேவையில்லாமல் என்கிட்ட வம்புக்கு வராத. நான் எங்கள் வீட்டில் பார்த்த மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் எப்படியே இருக்க போகிறேன், உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடனே குமார் இருந்துட்டு, இங்கே பார் அரசி, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழணும்னு நினச்சேன், ஆனால் அது நடக்கலை. ஏன்? எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும் இல்லை, வேறு எந்த பொண்ணையுமே என்னால் கல்யாணம் பண்ண முடியலன்னா அதுக்கும் காரணம் நீ தான். ஏன்னா உன்னால தாண்டி எனக்கு யாருமே பொண்ணு கொடுக்கல. பொண்ணே கிடைக்காதுன்ற பட்சத்தில் தான் எனக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்றத காட்டுறதுக்காக மட்டும்தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் அவளை எனக்கு பிடிக்கல. அரசி, உன்னை தாண்டி எனக்கு பிடிச்சிருக்கு. எங்கள் பார் அரசி, தயவு செஞ்சு உனக்கு கெஞ்சி கேட்குறேன், நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். தயவு செஞ்சு நீ வா அரசி, இப்போவே கோவிலில் போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு குமார் முட்டாள்தனமாக கேட்கவும், இதை கேட்டேங்க நம்ம அரசி இருந்துட்டு, பைத்தியம், உனக்கு என்ன ஏதாவது கிறுக்குது பிடிச்சிருக்கா? பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்கு, அதுவும் கல்யாணம் ஆகி கூட கொஞ்ச நாள் தான் ஆகுது. பாவம் அந்த பொண்ணை ஏமாற்றணும்னு நினைக்கிறியா? இங்கே பாரு, இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு நினச்ச அம்புடு தான் உன்னை நானே கொண்டு போட்டுருவேன். அதுவும் இல்லாமல் என்னவே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்குறியா? இங்கே பாரு, இப்போவே நான் என் அப்பாக்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏய், நீ வீட்டுக்கு போனால் தானே நீ உன் அப்பாக்கிட்ட சொல்லுவ. நீ இப்போது அப்பனுக்கு பொண்ணாக போக போகிறது கிடையாது, ஏன் பொண்டாட்டியாக தான் நீ வீட்டுக்கே போக போகிற. பைத்தியமாடா நீ? உன்னை நம்பி அங்கே ஒரு பொண்ணு இருக்குது,
அந்த பொண்ணை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காம நீ பாட்டுக்கு லூஸு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, அரசி உன் மேலே எனக்கு லூஸு தான் அரசி, உன் மேலே எனக்கு பைத்தியம் லூஸு எல்லாமே பிடிச்சிருக்கு, நீ எனக்கு வேணும் அரசி. நான் ஏதோ புத்தி கெட்டத்தனமா நிறைய தப்புகள் செஞ்சுருக்கலாம், அதெல்லாம் மன்னிச்சிட்டு என்னை புருஷனா ஏற்றுக்கோ. நான் உன்னை என்ன சொல்லி திட்டுறதுன்னு எனக்கு தெரியலையே. இங்கே பாரு, தேவையில்லாமல் என்கிட்ட வம்பு இழுத்துக்கிட்டு இருக்காத. இந்த விஷயம் மட்டும் என் அண்ணனுங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா உன்னை கொன்னே போட்டுருவானுங்க அப்படி சொல்லிட்டு, இங்கே பாரு அரசி, எத்தனை பேர் வந்தாலும் உன் கழுத்தில் நான் தாலி கட்டுறத யாராலையுமே தடுக்க முடியாது அப்படி சொல்லிட்டு அரசிக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. உடனே குமாரை நூக்கி தள்ளிட்டு ஓட பார்க்குறாங்க. ஸோ பின்னாடியே ரொம்பவே வேகமாக இங்கே குமாருமே அரசியை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அரசி எப்படியாவது தப்பிச்சு போயிடணும் இவங்ககிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வேகமாக ஓடுறாங்க. ஸோ முன்னாடி ஒரு வண்டி வருது, நம்ம பாண்டியன் ஸோ பாண்டியன் வந்து உடனே வண்டியை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அரசிமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கை காட்டுறாங்க குமாருக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகிடுது. ஐயோ, இந்த பாண்டி பரதேசிக்கிட்ட மாட்டிக்கிட்டோமே, இவன் இருந்தால் என்ன, இவன் வயசான ஆள் தானே, சும்மா 4 தட்டு தட்டினா பொட்டுன்னு போயிடுவான், இவனை போட்டு தள்ளிட்டு இவ கழுத்தில் நம்ம தாலி கட்டியே ஆகணும், நம்ம நினச்ச மாதிரி இவ கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் மனசில் நினைக்கிறாங்க. உடனே இங்கே பாண்டியன் குமாரை பார்த்ததுமே பயங்கரமாக அப்படி கோவப்படுறாங்க. தன்னோட பிள்ளையவே துரத்திட்டு வரானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக ஓடி போயிட்டு குமார் அப்படியே பல்லார்னு ஒரு அறை கன்னத்தில் விடவும் குமார் அப்படியே சுருண்டுட்டு போயிடுறாங்க. இவன் வயசான ஆள் தானே, இவனை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமார் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே பாண்டியன் கையால் இங்கே குமார் வந்து பழுக்க அடி வாங்குறாங்க. உனக்கு எம்பிட்டு தைரியம் இருந்திருந்தா என் பொண்ணவே துரத்திட்டு வருவேன், என் பொண்ணு உனக்கு என்னடா பாவம் பண்ணிச்சு, அவளை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டியா, டேய் அவன் நிம்மதியாக வாழணும் அப்படின்னா நீ உசுரோடவே இருக்கக்கூடாது, உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு கடப்பாறை இருக்குது, அதை எடுத்து குத்து போகவும் கரெக்டாக நம்ம அரசி வந்து தடுத்துடுறாங்க. அப்பா வேண்டாப்பா, இவனை நம்ம குத்தி கொலை பண்ணிடலாம், ஆனால் இவனை நம்பி வந்த ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாழாயிடும், வேண்டாப்பா, ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெடுத்த பாவம் நமக்கு வேண்டவே வேண்டாம், வாங்கப்பா, இவனுக்கு இதுவே சரியான கரெக்டான தகுந்த புத்தியாக இதே ஒரு பாடமாக இருக்கும், தயவு செஞ்சு நீங்கள் இவனெல்லாம் கொன்னுட்டு நீங்கள் பாவத்தை சேர்த்திக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசி வந்து சொல்கிறாங்க. பாத்தியாடா என் பொண்ணுக்கு எம்புட்டு நல்ல குணம் இருக்குன்னு சொல்லிட்டு, ஒரு டைம் அவள் விஷயத்தில் நீ தலையிட்டதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வரைக்கும் போயிருந்தது, அப்போ கூட அவள் உன்னை காப்பாற்றினாடா, இந்நேரம் நீ ஜெயிலில் தான் இருந்திருக்கணும், இப்போவும் நீ செத்து போயிருப்ப, உன்னை சாவுலேருந்து மீட்டது என் பொண்ணு தான்டா, இப்போது அவளோட நல்ல மனசை புரிஞ்சுக்கோடா, நல்லவனாக திருந்தி வாழ முயற்சி பண்ணு, நீ மட்டும் தனியாக இருந்திருந்தா கூட எக்கேடனா கெட்டு போடான்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கு, பாவம் அந்த பொண்ணோட வாழ்க்கையும் சீரழிச்சிடாத, அப்படி சீரழிக்கணும்னு நினச்ச அப்படின்னா அந்த பாவம் உன்னை சும்மா விடாது, பெண் பாவம் பொல்லாதது, தயவு செஞ்சு அந்த பொண்ணு கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிற வழியை பாருடா பொறுக்கி நாய் அப்படி சொல்லிட்டு 4 அறையை விட்டுட்டு நம்ம பாண்டியன் வந்து அரசியை கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ வீட்டுக்கு போனதுமே இங்கே நம்ம பாண்டியன் பயங்கர கோவமாக இருக்காங்க. வழக்கம் போல் நம்ம கோமதி தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. வேண்டாம் கோமதி அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லவும், என்னங்க ஆச்சு, இப்படி நீங்கள் கோவமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம அரசி வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம கோமதி பயங்கரமாக கோவப்படுறாங்க. அந்த குமாருக்கு எம்புட்டு தைரியம் இருந்தால் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருப்பான், அவனை நான் உண்டுலன்னு பண்ணிட்டு வரேன், இப்போவே போயிட்டு என்ன எதுன்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து சொல்லவும், உடனே இங்கே பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாரு கோமதி, கொடுக்க வேண்டியது கேட்க வேண்டியதுன்னு எல்லாத்தையுமே நாங்கள் செஞ்சுட்டு தான் வந்திருக்கோம், தேவையில்லாமல் நீ பிரச்சனையை உண்டு பண்ணாத, நீ பொறுமையாரு, அந்த குமாரை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க நீங்கள் இப்படி சாதாரணமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நம்ம பிள்ளைக்கிட்டே இப்படி வம்பிழுத்துருக்குறான், இப்படிலாம் பேசியிருக்கான், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் அரசி கழுத்தில் தாலி கட்டணும்னு சொல்லிட்டு துடிச்சிக்கிட்டு இருக்கான், அரசியோட வாழ்க்கை சீரழிக்கணும்னு நினைக்கிறான், அப்படிப்பட்டவனை உசுரோடு விட்டு வைக்கணுமா அப்படி சொல்லிட்டு இங்கே கோமதி பயங்கரமாக கொந்தளிக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் இப்போ வரைக்குமே செந்தில், நம்ம கதிர், அதுக்கப்புறம் சரவணன், இவங்க 3 பேருக்குமே தெரியாது. ஸோ இவங்க 3 பேருக்கும் தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக பயங்கரமாக அவங்க கோவப்படுவாங்க. அதே சமயம் குமாரை கொன்று போட்டால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அவங்க 3 பேருக்கும் தெரியாது.
இப்போது இங்கே நம்ம கோமதி பயங்கர கடுப்பில் இருக்காங்க. உடனே அரசிக்கிட்ட வந்து, இங்கே பாரு அரசிமா, நீ ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும், அவன் கொலை வெறியில் இருக்கான் போல், எப்படியாவது உன் வாழ்க்கைக்கு எடுத்துடணும்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப உஷாராக கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த குமாரை கொன்று போட்டுட்டோம் அப்படின்னா நிம்மதியாக இருக்கலாம், என்ன பண்ணுறது, அந்த பையனை நம்பியும் ஒரு பொண்ணு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே சமயம் இங்கே நம்ம அரசிக்கும் கார்த்திகேயனுக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அதே சமயம் குமாருக்கும் நம்ம சுடருக்கும் கல்யாணமே நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க அதையும் உங்களோட கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. தேங்க்யூ.